ஹலோ காய்ஸ், இது நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரொம்ப வருஷமாக வாங்கின நினச்ச ஒரு ப்ராடக்டை இப்போ வாங்கியிருக்கேன். ஸோ அது என்ன ப்ராடக்ட், அது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். கூடவே அன்பாக்சிங்கும் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியும் பாருங்கள். இந்த பாக்ஸுக்கு முன்னாடி என்ன ப்ராடக்ட் இருக்குது, அது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும், அதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். பார்த்து முடிச்சு அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவோங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவோங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்க்க வச்சிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆளுங்களாச்சும் செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ வாங்க வீடியோ ரெடி போகலாம். இந்த பாக்ஸை பார்த்து கண்டிப்பாக உங்களோட டவுட் இருக்கும், என்ன ப்ரோ லேப்டாப் வாங்கிட்டீங்களா அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட் இந்த பாக்ஸை பார்த்துட்டா எனக்கே அப்படி தான் இருந்துச்சு. நான் ஆர்டர் பண்ண திங்ஸ் வேறு ஏதாச்சும் வந்துச்சான்னு நினச்சேன். அதுவே ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஆனால் ஃபஸ்ட் செக்கிங் பண்ணிக்கிறதுக்காக ஓப்பன் பண்ணி பார்த்தேன். டேமேஜஸ் இருக்கான்னு எதுவுமே டேமேஜஸ் இல்லை. ஸோ நல்ல ப்ராடக்ட், கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ் ஆகும். இப்போ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிப்போம். அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இதில் என்ன இருக்குது, என்ன ப்ராடக்ட் எல்லாத்தையும் பார்ப்போம். கூடவே இதை எதுக்கு யூஸ் ஆகுங்கிறதையும் பார்ப்போம். இப்போ நாம் இந்த பாக்ஸுக்குள்ளாடி என்ன இருக்குது, என்ன ப்ராடக்ட்டுங்கிறத உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுதாங்க ப்ராடக்ட். என்ன ப்ரோ லேப்டாப்பா அப்படிங்கிறத ஒரு டவுட் வரும். ஸோ இதை நான் திருப்பி பார்க்குறேன், அதாவது திருப்பி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், இது ஒரு கூலிங் பேட், அதாவது சிங் பிராண்டில் உள்ள ஒரு கூலிங் பேடு. ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். 1 year வாரண்டி உள்ள ஒரு கூலிங் பேடு. நீங்கள் வாங்க நினைச்சிங்கன்னா தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ இப்போ இந்த பாக்ஸுக்குள்ளாடி என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ பாக்ஸை பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு லேப்டாப் அன்பாக்சிங் நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். இதாங்க லேப்டாப்போட பாக்ஸ், சாரி இதாங்க கூலிங் பேடோட பாக்ஸ். ஸோ லேப்டாப் பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சைடில் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறது ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பாஞ்ச் ரிமூவ் பண்ணிப்போம். என்னையா ஸ்டார்டிங் மறக்காமல் இருக்கே. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அவங்க யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த கேபிள் சூப்பராக இருக்குது. சேம் டைம் கூலிங் பேடோட கலரில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரெட் கலர் இந்த பிராண்டில், அதாவது இந்த 5 ஃபேன் உள்ளதில் இதே பிராண்டில் ரெட் கலர் மட்டும்தான் டியூல் ஃபேன் டியூல் ஃபேனில் ப்ளூ கலர் பிளாக் ப்ளூ அந்த மாதிரி உண்டு. ஸோ நீங்கள் வாங்க வச்சிங்கன்னா முடிஞ்சாலும் இது வாங்க பாருங்கள். இது பார்த்திங்கன்னா டோட்டலி உங்கள் லேப்டாப்பு ஃபுல்லாக கவர் பண்ணிச்சோம், அதனால தான். ஸோ இது மேனுவல், இது மோஸ்ட்லி யாரும் தேவைப்படாது. 9:17 நினைக்கிறேன் நோட் புக்குன்னு போட்டிருக்காங்க. இது மோஸ்ட்லி எல்லா லேப்டாப்பும் சப்போர்ட் ஆகும் நினைக்கிறேன். யூஎஸ்பி பவர், 125mm ஃபேன், அதுக்கப்புறம் 1200 to 1400 RPM, ரொம்ப சைலண்டாக இருக்கும், குட் டு யூஸ் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. வித் மெட்டல் அண்ட் ABS சர்ஃபேஸ், 2 USB போர்ட் and 2 speed control, 2 adjustable angles with 5 high speed fan with low current to protect computer. Okay. Capability for 9:17 நினைக்கிறேன். கம்ப்யூட்டர் ஐ திங்க் இது ஒரு ஸ்க்ரீன் சைஸாக இருக்கலாம், இல்லைன்னா லேப்டாப்போட பாடி சைஸாக இருக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 2 USB போர்ட் கொடுத்துருக்காங்க. சேம் டைம் 2 கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்ப்போம். ஸோ இதில் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது எல்லாமே போட்டிருக்காங்க. ஃபேன் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 1200 RPM, என்ன 10% போட்டிருக்காங்களே. சரி, ஓகே. டைமென்ஷன் ஐ திங்க் ஃபேனோட சைஸ்னு நினைக்கிறேன். சாரி, ஃபேன் சைஸ் கீழே இருக்குது 125mm. சூப்பர் ஃபேன். ஸோ கீழே இருக்க பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதை பாக்ஸுக்குள்ளே என்ன, இந்த பேக்கேஜுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத பார்ப்போம். இன்னொரு விஷயம் இதுதாங்க, இது ஆர்டர் பண்ணுறதுக்கு ரிவ்யூ போடுறதுக்காக போட்டிருக்காங்க. நம்மளுக்கு இது தேவையில்லை. இதாங்க நம்மளோட கூலிங் பேட், 5 ஃபேனோட உள்ள கூலிங் பேடு. ஸோ சிங் பிராண்டு, லேப்டாப் ஸ்டாப்பர் ஸ்லோடு பிஹைண்ட்.
இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்டர் மாதிரி ஒன்று வரும். அதாவது லேப்டாப் இதில் நீங்கள் வச்சிங்கன்னா க்ரிப்பாக இருக்கணும், கீழே விழக்கூடாது. அதை வந்து பேக் சைடில் அவங்க கொடுத்துருக்காங்க. சேம் டைம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெட் கலர், அதாவது ரெட் கலரில் மொத்தம் தான் மட்டும். ஆர்ஜிபி தான் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆர்ஜிபி ஃபேன் வந்து ரேட் அதிகம். ஸோ பேக் சைடு பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, அதனால தான் வாங்கினேன். ஸோ ப்ளீஸ் புல் லேப்டாப் ஸ்டாப்பர் ஃப்ரம் ஹியர். இது ரெண்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இதாங்க இந்த லேப்டாப்பை கீழே இல்லாமல் பார்த்துக்கிறது. பார்த்துக்கிட்டிங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஸ்டாண்டை காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள், சேம் டைம் இங்கேயும் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து ஆன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா டபுள், அதாவது ஹைட்டு ஏற்றுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஹைட்டில் இருக்குது. ஆனால் இதை நீங்கள் வந்து எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், உங்களோட யூஸை பொறுத்து. ஸோ நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா, அதாவது இந்த சின்ன பிளேஸ் இருக்கிறது வச்சிங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஹைட் வந்து கம்மியாக தான் இருக்கும். இதே நீங்கள் வந்து இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதை நான் வச்சுருக்கேன். ஹைட் எனக்கு இப்போ அதிகமாக இருக்குது. இதே நீங்கள் தலையில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் போய் பாருங்கள். இப்போ நம்ம வந்து இதில் வந்து லேப்டாப்பை கனெக்ட் பண்ணி இது எப்படி ரன் ஆகுது, இது கூல் ஆகுதா இல்லைங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? லேப்டாப் எடுத்துகிட்டு வரேன். ஃபஸ்ட்டு இதில் ஒதுக்கும். கேபிள். ஸோ நம்மளோட லேப்டாப் வந்துச்சு. ஃபஸ்ட் வந்து கேபிளை நம்ம வந்து எடுத்துப்போம். ஃபஸ்ட் இது வந்து ஒர்க் ஆகுதா இல்லைங்கிறது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ நான் செக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ஒர்க் ஆகுது, நல்லா தான் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கூலிங் பேட் வச்சு தூங்கவும் செய்யலைங்க, அந்தளவு காற்றடிக்கும். ஸோ இங்கே ஸோ இதில் ஒரு போர்ட்டில் நீங்கள் வந்து யூஎஸ்பி கனெக்ட் பண்ணி உங்கள் லேப்பில் கனெக்ட் பண்ணிங்கன்னா இன்னொரு போர்ட் வந்து சும்மா இருக்கும். ஸோ அந்த போர்ட்டில் நீங்கள் வந்து யூஎஸ்பி ஹப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் வந்து கீபோர்டு, மவுஸ் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்னொரு ஹப் வாங்கிக்கோங்க. நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் கீபோர்ட், மவுஸ் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு ஹப் வாங்குங்க. வாங்கிட்டு அந்த ஹப்பை இதில் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து நம்ம யூஎஸ்பியோட, அதாவது கூலிங் பேடை கனெக்ட் பண்ணிப்போம் லேப்டாப்போட. இதில் வந்து அந்த ஹப்பை கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஹப்புன்னு லேப்டாப் மவுஸ் வந்து கனெக்ட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து போர்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸ்பீட் கண்ட்ரோல் இது வந்து ஃபஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்க ஃபேனை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணோம். செகண்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேனையுமே, அதாவது 4 ஃபேனையுமே கண்ட்ரோல் பண்ணோம். ஸோ இதில் நம்ம வந்து இந்த பிளேஸில் வந்து போட்டுப்போம். நெக்ஸ்ட்டு லேப்டாப்பில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த பொருளாலும் கனெக்ட் பண்ணலாம். 2.2 ஆர் எனி மாற்றி HDMI கனெக்ட் பண்ணாதீங்க. ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணோம். ஃபேன் ஓடுது. ஸோ ஃபேன் ஸ்பீடை கம்மி பண்ணி வச்சுருக்கேன். செம்ம. ஏதாச்சும் பறக்குதுங்கிறத பார்ப்போம். கரெக்டாக பறக்குது. இந்தளவு வெயிட் எடுக்க மாட்டிங்களா? அப்போது இது ஜோஜாட் எதிர்பார்த்த அளவுக்கு ஸ்பீடு இல்லை. ஸோ நம்ம இப்போ வந்து லேப்டாப் வந்து வச்சு பார்ப்போம். அச்சோ, என்னப்பா கோயில் வடிவா சின்னதாக இருக்கு. நான் எதிர்பார்த்தது பெருசாக எதிர்பார்த்தேன் பேடு, கூலிங் பேடு. பட் இது சின்னதாக இருக்குது, இருந்தாலும் ஓகே தான். இப்போ நம்ம இதில் வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணலாம். ஸோ டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுக்கு நான் வந்து போட்டிருக்க பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஃபேனுங்க ஒரு ஆப் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த ஆப் நீங்கள் வேணால் தாராளமாக போடுவோங்க. இதோட லிங்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களோட லேப்டாப்போட ஸ்பீடை வந்து கிளியராகவே காட்டும். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப்பில் இருக்க டெம்பரேச்சர், அதாவது GPU, CPU, ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தோடைய டெம்பரேச்சர் கிளியராகவே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 33 வந்து ஹார்ட் டிஸ்க்கு, GPU வந்து 53, டெம்ப் 1ங்கிறது வந்து நம்மளோட CPU. ஸோ டெம்பரேச்சர் வந்து ரெடியூஸ் ஆகுதுங்கிறத பார்ப்போம். பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெடியூஸ் ஆகுது. ஹார்ட் டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 33 டிகிரி வந்து இருக்குது. ஸோ முடிஞ்சளவு ஹார்ட் டிஸ்க்கு வந்து டெம்பரேச்சர் வந்து கம்மி பண்ண பாருங்கள், அதுதான் சேஃபு. இல்லைனா ஈஸியாக வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து டெட் ஆயிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கரெக்டாகவே இதில் வந்து ஷோ ஆகும். மேலே லோட் பார்த்தீங்கன்னா 50% வந்திருக்கு. ஸோ இதில் நீங்கள் வந்து எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் ஏதாச்சும் போட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கிளியராகவே தெரியும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வேறு ஃப்ரெண்டோட கூலிங் பேட் யூஸ் பண்ண வரைக்கும் அது ஒரு 2% இது தான், 2 இல்லை 4% இது தான் வந்து கம்மியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட டெம்பரேச்சர் வந்து கூலிங் குறைஞ்சமாக இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக வாங்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து CPU, GPU நீங்கள் ஹெவி லோட் கொடுத்தா அதுக்கு வந்து பெனிஃபிட் பண்ணுவோம்.
மற்றபடி உங்களோட டோட்டல் லேப்டாப்புக்கும் வந்து உங்களுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கும். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து வாங்கினா வாங்கிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நம்ம வந்து வாங்கினது வந்து கூலிங் பேட் தான். இது பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகும்? லேப்டாப்பு யூஸ் ஆகும். எதுக்கு ப்ரோ கூலிங் பேட் யூஸ் பண்ணீங்கன்னு கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க. நாம் பண்ணக்கூடிய ஒர்க்காக இருந்தாலும் சரி, நார்மல் எதுவாக இருந்தாலும் நாம் யூஸ் பண்ணக்கூடிய லேப்டாப்புங்கிறது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. லேப்டாப் அல்லது பிசியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஹீட்டுங்கிறது கண்டிப்பாக வரும். ஆனால் லேப்டாப்பில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஏன்னு அதில் இருக்கக்கூடிய கூலிங் ஃபேன் வந்து சின்ன கூலிங்காக தான் இருக்கும். அதாவது சிம்பிளாக தான் ஒரு கூலிங் கொடுக்கும். அதில் வந்து ஹை லெவல் கூலிங் வந்து கொடுக்க முடியாது. ஸோ அதுக்கு ஆப்போசிட் இருக்கிறது தான் இந்த கூலிங் பேட் வந்து வாங்கியிருக்கேன். கூலிங் பேட் எதுக்கு ப்ரோ அப்படிங்கிற இன்னொரு டவுட்டும் உங்களுக்கு வரும். இது நம்ம வந்து நார்மலாக வந்து நம்மளோட ப்ராசஸர், ஜிபியூ இதை மட்டும் வந்து கூல் பண்ணுறது கிடையாது. நம்ம பிசியை எடுத்துக்கிட்டிங்கன்னா பிசியில் இருக்க கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் வச்சுருப்பாங்க. RGB லைட் வந்து ஒரு அழகுக்காக வைக்கிறது. மற்றபடி RGBயில் பெரிய அளவு ஒரு என்னலாம் யூஸ் கிடையாது. மற்றபடி பார்த்திங்கன்னா ஃபேன் யூஸ் பண்ண வந்து கூலிங்க்கு வேண்டியதாக, உள்ளே இருக்கக்கூடிய ஹாட் ஏர் எல்லாம் வெளியில் தள்ளுறதுக்கு வேண்டியதாக. ஸோ அது மட்டும் இல்லாமல் கூலிங்க்கு பார்த்திங்கன்னா அவங்க வந்து சிபியூக்கும் தனி கூலர் வச்சுருப்பாங்க, கிராஃபிக்ஸ்லேயே தனியாக வந்து ஃபேன்ஸ் இருக்குது கூலிங்க்காக. ஆனால் நம்மளோட லேப்டாப்பில் சிங்கிள் ஒரே ஒரு ஃபேன் இருக்கும், அல்லது 2 ஃபேன் இருக்கும். இது வச்சு அதோட ப்ராசஸரின் கிராஃபிக்ஸ் ஸ்டாடியை வந்து அவ்வளோவுக்கு வந்து ஹீட்டை வந்து கூல் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஆப்போசிட் தான் இந்த கூலிங் பேட். இந்த கூலிங் பேட் எதுக்கு பார்த்திங்கன்னா என்னோட லேப்டாப் வந்து ஹெவியாக வந்து ஹீட் ஆகும். சேம் டைம் பார்த்திங்கன்னா இந்த ஹீட்டுனால உங்களோட ப்ராசஸர், ஜிபியூ, உங்கள் லேப்பில் இருக்கக்கூடிய மதர் போர்ட், அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து ஹார்ட் டிஸ்க், ரேம் இது எல்லாமே வந்து சேர்ந்தது ஹீட் ஆகும். ஸோ இந்த ஹீட்டை தடுக்கிறது தான் இந்த கூலிங் பேடு. சேம் டைம் பார்த்திங்கன்னா வந்து 5 ஃபேன் இருக்குது. நீங்கள் கேட்கல அப்புறம் டியூவல் ஃபேன் உள்ள வாங்கலாமே, அது வந்து ரேட்டு கம்மிங்கிறது. டியூவல் ஃபேன் உங்களை வாங்கலாம், ஆனால் அது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் உங்களால் சிபியூ, ஜிபியூ மட்டும் தான் கூல் பண்ண முடியும். இந்த ஃபேன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டல் லேப்டாப்பே வந்து கூல் பண்ணலாம். மதர் போர்டு உட்கொண்டு ஹார்ட் டிஸ்க், ரேம் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து கூல் பண்ணிக்கலாம். ஸோ இதோட டெம்பரேச்சர் எப்படி இருக்குங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்க நினச்சிங்க அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா அங்கே டிஸ்கிரிப்ஷனில் கூட தேவைப்படுறவங்க வாங்கிவங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வாங்குகிற டைம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 999. அதாவது இந்த ப்ராடக்ட் என் கையில் வர்ற டைம் வந்து ரேட் வந்து ஏறிடுச்சு. ஸோ ஏதோ ஒரு லக்கில் எனக்கு வந்து ப்ராடக்ட் வர ரேட் வந்து கம்மியாக கிடச்சி. ஸோ நீங்கள் வாங்கிச்சிங்கன்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்த்துச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட இருக்கிற நோட்டிஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி ஆளுங்களாச்சும் செலக்ட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அல்லது நம்மளோட டெலிகிராம், இன்ஸ்டாகிராமில் நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.